மாசி மகம் வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம். மதுரை இந்திரன் ஒரு முனிவரின் மனைவியை கவர முயன்றான். இதனால் அவனுக்கு பாபம் ஏற்பட்டது. அவன் தனது பாவங்களை நீக்க வைகை நதியில் புனித நீராட சுந்தரேஸ்வரரை வேண்டினான். சிவன் மாசி மகம் நாளில் தீர்த்தவாரி செய்வதை அவனுக்கு வழிகாட்டினார். ராமேஸ்வரம் ராவணனை வீழ்த்திய ராமர் பிரம்மஹத்தி தோஷத்தை கழிக்க சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தார். மகரிஷி அகத்தியர் மாசி மகம் நாளில் தீர்த்தவாரி செய்ய அறிவுரை வழங்கினார். அக்னி தீர்த்தம் மற்றும் 22 தீர்த்த கிணறுகளில் நீராடி பாவங்கள் கழித்தார். கும்பகோணம் அரசன் வல்லாளன் சிவனை தீவிரமாக வழிபட்டான். இறப்பதற்கு முன் சிவபெருமான் அவனுக்கு இறுதி கிரியைகள் செய்து பரம கருணை காட்டினார். அதனால் மாசி மகம் நாளில் சிவனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது. இன்று பக்தர்களும் புனித நீராடி இறையருளை பெறுகிறார்கள்.